Hello everyone. இன்னைக்கு 10th Physics Unit 3 Answer in Briefly first question பார்க்க போறோம். Define 1 calorie. 1 calorie என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்மள்ட்ட 1 gram of water இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த 1 gram of waterோட டெம்பரேச்சரை நம்ம 1 degree Celsiusக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ நம்ம 1 degree Celsiusக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரிக்யர்டு ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படும்ல. இது இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து நம்ம இன்னும் 1 degree Celsiusக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த ரிக்யர்டு ஹீட் எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா 1 calorie அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு வாட்டர் வந்து இருக்குது. இப்போ அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 20 degree Celsius வந்து இருக்குது. நம்ம இப்போ இதை 21 degree Celsiusஸாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, அதை தான் நம்ம 1 calorie சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு கிராம் ஆஃப் வாட்டருக்கு நம்ம 1 degree Celsius வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா அந்த 1 degree Celsius வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜி எதுவோ அதுதான் 1 calorie சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். தேங்க்யூ.